ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மாத ராசி பலன், அதாவது மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மீனத்தில் இருக்கிறார். 9 நாள் வரைக்கும் அவர் நீச்சமாக தான் இருக்கார். அதுக்கப்புறம் வக்ரமாக இருக்கார். வக்ரமாகிறார், பின்னோக்கி நகர்கிறார். 15 தேதிக்கு பிறகு கும்பத்துக்கே வந்துடுறார் வக்ரம் பெற்று. அப்போது ராசிநாதன் வக்ரம் பெறுவது சிறப்பா என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பு இல்லை, அது ஒரு மைனஸ் தான். இதில் மார்ச் 13 பௌர்ணமி திதி வருகிறது. மார்ச் 29 அமாவாசை திதி வருகிறது. அதாவதுங்க, மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் சூப்பராக உச்ச நிலையில் இருக்கார். 7 பரிவர்த்தனை யோகத்துக்கு 9க்கே வரார், ஆட்சி பெறுகிறார். அப்போது 7க்குடைய குருவும் அங்கே ஆட்சி பெறுகிறார்னும் போது பரிவர்த்தனையில் சிறப்பு. இப்போ குரு சிறப்பு, சுக்கிரன் சிறப்பாக இருக்கார். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதனுடைய நிலை சரியில்லை, வக்ர நிலை. ஆனால் 6ஆம் இடத்தில் சனி பகவான் சூப்பராக இருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ 6ல் சனி இருந்தால் அற்புதம்னு சொல்லணும். சரி, குரு 9ல் இருக்கார், அதுவும் சிறப்பு தான். குரு பார்வை அதை விட சிறப்பு. இப்போ 9ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியமான சூழல், எதையும் போராடி ஜெயிக்க தேவை, ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சாதிப்பீங்க, சரித்திரம் படைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போவீங்க. ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும்னு தாராளமாக போகலாம். தந்தையால் நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நல்லது நடக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிநாதன் புதன் வக்ர நிலை பெறுவதால், வக்ரம் பெறுவதால் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், ஜோதிட ஆசிரியர்கள், மற்றபடி வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்ஸ், இவங்கெல்லாம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ரொம்ப ஏன்னா ராசிநாதன் வக்ரம் பெற்றால் எந்த ஒரு வேலையும் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆகாது. ஆனாலும் அஃப்கோர்ஸ் குரு 9ல் இருந்து குரு பார்வை ராசிக்கு இருப்பதால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்களோடு உங்களுடைய முழு வீச்சையும் உங்கள் பணியில், வேலையிலையும் தொழிலையும் காட்டி நீங்கள் சாதிப்பீங்களா? நிச்சயமாக நல்லா வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும். இந்த 2க்கும் 9க்கும் உடையவன் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் சிறப்பாக இருக்கும். நல்ல பண வரவு இருக்கும். ஃபைனான்ஸு தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சிறப்பாக செய்யலாம், நல்லா இருக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். பத்திரிகை துறை, மீடியா துறை கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஆனால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த சின்ன திரை, பெரிய திரை, டெக்னீஷியன், நடிகர் நடிகைகள், மேக்கப் மேன்கள், டைரக்டர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேனு, இப்படி திரைக்கு முன்னால் இயங்குபவர்கள், திரைக்கு பின்னால் இயக்குபவர்கள், இவங்க எல்லோருக்குமே சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப அற்புதமாக நடக்கும். நல்ல சம்பாத்தி இருக்கும். ஷேர் ஆட்டோ, டாக்ஸி, பஸ்ஸு, லாரி, கனரக வண்டி, ஜேசிபி, இதுபோல் பெரிய பெரிய வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு சிறப்பாக போகுமா? சிறப்பாக போகும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா? கிடைக்கும்.
குடும்பத்தில் அமைதி நிம்மதி, கணவன் மனைவி உட்பட மற்ற குடும்ப உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் க்ஷேமமாக சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸ், வங்கி கையிருப்பு உயரும் அப்படின்னு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது சரி செய்யப்பட்டு ஒருத்தருக்கு அந்யோன்யமாவீர்கள். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்க. எடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெறும்னு சொல்லலாம். 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும், நல்லா படிக்கிறாங்கன்னு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் கூட ஆதாயம் கிடைக்கும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், வீடு வாடகை விடுவீங்க, கடை வாடகை விடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய இது நாள் வரைக்கும் மூடி வச்சுருக்கலாம், இப்போ அதை ஆல்ட்ரு பண்ணி அதை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு நிலை வரும். குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் 100% கண்டிப்பாக கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நேரம். லாட்ரி சீட்டு நம்பி வாங்கலாம். இது மாதிரி ஆளுங்களுக்கு நல்ல நேரம், அருமையான நேரம். பாக்கியமாக 1, 5, 9 சூப்பராக இருக்குதுங்க. சாதிக்க போகிறீங்க. குரு 9ல் இருந்தால் 1ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ 1, 5, 9 ட்ரையாங்கிளுக்கு மாதிரி இந்த ட்ரைபாடுன்னு சொல்கிறோம், அது சிறப்பாக இருக்கிறதால இந்த கன்னிராசியில் இன்னும் ஒரு சிறப்பு பாருங்கள். குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கு வெளிநாடாகட்டும் உள்நாடாகட்டும் உயர்கல்வி படிக்கிறவங்க சிறப்பாக படிப்பாங்க. சனி 6ல் இருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. ருணரோக சத்துருஸ்தானம், அதாவது தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருந்தால் இப்போ அவங்க எழுந்து நடமாட துவங்குவாங்க. கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக கடன் காட்சிகள் குறையும், புதுசாக கடன் வாங்கிக்கலாம். எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது, நம்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 7ஆம் இடத்துல குருவே இருக்கிறது சிறப்பு. ராசியை பார்க்குறதால திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக திருமணம் கைகூடும். பேச்சுவார்த்தை சுபத்தன்மையில் முடியும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 12 சூரியன் 7லையும் 6ல் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறதால முதல் 15 நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம், 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லை, கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலியும் ஒரு சிலருக்கு ஏற்படும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், நல்லது பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லது செய்ய போகிறேன், உறவினர்களுக்கு கொடுத்து உதவ போகிறேன்னு போய் ஏதாவது ஒரு வம்பில் மாட்டிக்காதீங்க. 8ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் அசிங்கம், அவமானங்கள் உடனடியாக கிடச்சிடும், தேடிட்டு வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பொருள் களவாடப்படும். சில நீங்கள் போவீங்க, பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போகிறீங்க, நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறத வேறு ஒருத்தர் யாராவது லூட்டிங் கொடுத்துருவாங்க, பொருள் காணாமல் போயிடும். அதனால் விழிப்புணர்ச்சியாக இருங்க. திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்களே கை தவறெல்லாம் ஞாபகம் மருதியாக விட்டுட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது மட்டும் இல்லை, பாக்கியங்கள் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அற்புதமாக இருக்குங்க. எது எப்படியோ கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 9ல் குரு இருக்க அதாவது கோச்சார ரீதியாக குரு எந்த ஒரு ராசிக்கு வந்தாலும் அற்புதங்களை செய்யும். நினைச்ச காரியம் கைகூடும், நினைக்காத காரியமும் கைகூடும். 10ல் செவ்வாய் இருக்கிறார், 10 வக்ரகதியில் இருக்கார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற துறையில் பணியாற்றுபவர்கள் நல்லா வேலை பார்ப்பீங்க, குறையில்லை. ஆனால் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். அதிகாரிகள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டிங் கட்டுமான பணியாளர்கள், இன்ஜினியர்கள், இவங்களுக்கெல்லாம் சித்தாள் பெரிய ஆள், இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும். இந்த
12ஆம் வீட்டை சனி பார்க்கறதால செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மற்றபடி நீங்கள் அந்த சுப செலவை நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா அசுப செலவு தானாக குறைஞ்சிருங்க. அதுதாங்க ஒரு நிலை. மற்றபடி தூக்கம் இருக்காது, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, எச்சரிக்கையாக இருங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 5 நாள் சந்திராஷ்டமம். ஆரம்பத்தில் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, பிறகு கடைசியில் 30, 31 சந்திராஷ்டம தேதி வர்றதால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம் மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை தேடி வந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்களே ஈஸியாக அணுகி பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்பீங்க, சூதனமாக நடந்துப்பீங்க. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை, அதாவது நீங்கள் இந்த பார்த்து கொண்டு இருந்த அன்பர்களுக்கு எந்த சாமி கடவுளை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் வக்ரமாக இருக்கிறதால பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.